Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் உள்ளால் சந்த் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. சூத்திரனா ஃபார்முலா திதி சரிதா சம் விஷம் மே ரகி உள்ளாலயி கீஜியே. திதினா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 13பா, சரிதானா 15. அப்போ சம் சரணில் வந்து நம்மளுக்கு எத்தனை மாத்ராஸ் வந்து இருக்குங்கன்னா 13 மாத்ராஸ் நம்மளுக்கு இருக்கும். அதே விஷம் சரண் நம்மளுக்கு எத்தனை மாத்ராஸ் இருக்குன்னா 15 மாத்ராஸ் வந்து இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளால் சந்து வந்து உருவாக்கணுன்றாங்கப்பா. ஏக் மாத்ரிக் அத் சம்சந்த் ஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சந்து வகை சேர்ந்ததுன்னா மாத்ரிக் அத் சம்சந்த் வகை சேர்ந்ததுன்றாங்க. इसमें प्रत्येक चरण में 28 மாத்ராயின் होते हैं. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாத்ராஸ் இருக்குங்கன்னா அந்த 13 + 15 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 மாத்ராஸ் வந்து இருக்கும். அந்த மே க்ரமிஷ் லகு குரு ஓத்தே ஹேன், முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லகுன்னு குருன்னு ப்ரெசண்ட்டாக இருக்கும்ப்பா. इसके सम चरणों में 13 तथा விஷம் चरणों में 15 மாத்ராஹேன் ஓத்தி ஹேன். சம் சரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 அடியில் வந்து உங்களுக்கு 13 மாத்ராஸ் இருக்கும்ப்பா. அதே விஷம் சரணம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 அடிகளில் வந்து நம்மளுக்கு வந்து 15 மாத்ராஸ் வந்து இருக்கும். இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ப்பா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இது வந்து முதல் அடி. இதில் பாருங்கள் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போது முதல் அடியில் நம்மளுக்கு எத்தனை மாத்ராஸ் இருக்குது? 15 மாத்ராஸ் இருக்குது. ரெண்டாவது அடியில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மாத்ராஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக இந்த லைனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 மாத்ராஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உதாரண எக்ஸாம்பிள் ஏ ஷரண் தயானி தேவி தூ கர்த்தி சப்கோ பிரான் ஹே. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷரண் தயானினா வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலம்ப்பா, அனைவருக்கும் அடைக்கலம் அளித்து கர்த்தி சப்கோ பிரான்ஹேன்றாங்க, எல்லாரையும் காப்பாற்று தேவின்றாங்க. தூ மாத்ரிபூமி சந்தான் ஹம் தூ ஜனனி தூ பிரான்ஹேன்றாங்க, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தாய்நாடுன்றாங்க, நாங்கள் உங்களோட பிள்ளைன்றாங்கப்பா. தூ ஜனனினா வந்து பார்த்தீங்கன்னா நீயே எங்கள் தாயின்றாங்க, தூ பிரான் ஏனா நீயே எங்கள் உயிரின்றாங்க. இந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து தாய் நாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவியாகவும் ஒரு தாயாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்தியிருப்பார்ப்பா. இதில் ஹனே உதாரண் மற்ற எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாங்களா. ஹம் ஜிதர் கான் தேத்தே உதர் சுன் பட்டா அம்கோ எயி ஜெய ஜெய பாரத்வாசி கிருதி ஜெய 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 பாரதி மஹின்றாங்க. அப்போது ஹம் ஜிதர் கான் தேத்தே உதர், நாங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவி கொடுத்து கேட்டாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்தி முழக்கம்தான் கேட்குதுன்றாங்க. ஜெய ஜெய பாரத்வாசி கிருத்தினா இந்திய மக்களுடைய செயல்களும், கிருத்தினா வந்து செயல்பா. அதேமாரி பாரதி மைனா பாரத தாய்நாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெய்னா வெற்றி. அப்போ பாரத தாய்நாட்டிற்கு வெற்றி மற்றும் புகழ் வந்து நிலைக்க வேண்டும் சொல்லி ஆத்தர் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளால் சந்த் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்போ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.